புத்திமதி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேர் வருவாங்க. ஆனால் அதே புத்தி வந்து அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னு வச்சிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அவங்க வந்து வேஷம் போடுவாங்க. அவங்க என்னமோ உத்தமர் மாதிரியும் நல்லவர்கள் மாதிரியும் மிக உயர்ந்தவர் மாதிரி நம்மக்கிட்ட வந்து காட்டிக்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி உள்ள நபர்கள் தான் நமக்கு வந்து புத்தி சொல்ல வருவாங்க. ஆனால் நம்மளுடைய மனசாட்சிக்கு நம்ம யார், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாவே போதும். நம்ம வந்து நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து, ஏன்னா அவங்கவுங்க மனசாட்சிக்கு அவங்கவுங்க வந்து நல்லவர்களாக தெரிஞ்சாவே போதுமானது. நமக்கு புத்தி சொல்ல வரக்கூடிய நபர்கள் வந்து முதல்ல அவங்க சரியாக இருக்காங்களா அப்படிங்கிறது முதல்ல அதை அப்படியே இந்த ஒரு கேள்வி நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே திருப்பி கேட்டு பாருங்களேன். புத்தி சொல்கிறது ஓகே, ஒரு சில விஷயங்கள் அவங்களோட விஷயத்தில் ஒரு சில தவறுகளை அப்படியே எடுத்து சொல்லி பாருங்களேன். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எந்த ஒரு மனிதனாலையும் கண்டிப்பாக என்னை பொறுத்தளவுக்கு வாழவே முடியாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நாம் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சாவே போதுமானது. நாம் வந்து நேர்மையாக இருக்கோமா, கரெக்டாக இருக்கோமா, நம்ம போகிற வழியில் நம்ம வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாவே போதுமானது. இன்னொரு நபர்கள் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் தர தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி சில நியாயம் சொல்கிறோம், புத்தி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வருவாங்க. ஆனால் அவங்க தான் 1ஆம் நம்பர் பித்தலாட்டக்காரர்களாக இருப்பார்கள். விசாரித்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய குற்றக்குறைகளை வந்து மறைச்சு நம்மளே வந்து நம்ம என்னமோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து ஒதுக்க பார்ப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் அதே கேள்வி வந்து ரிட்டன் அவங்களுடைய குறைகளை சொல்லி ரிட்டன் கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு அப்படியே சிறப்பாக அடிச்ச மாதிரி இருக்கும். எந்த ஒரு இதுக்குமே நம்ம வந்து அவங்க சொல்ல நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நம்மளை அவங்க வச்சு இன்னொரு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே ஏறிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு வரவுமுறைக்கு மேலே நம்ம வந்து பொறுக்கக்கூடாது. அதே கேள்வியை திருப்பி கேட்கணும். இப்போ நீ நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற எந்த ஒரு நமக்கு பிடிக்காத மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னாக்கா அதே கேள்வியை நீங்களும் அப்படியே ஒரு வார்த்தை திருப்பி கேட்டு பாருங்களேன், செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்பில் அவங்க வந்து தலையிடவே மாட்டாங்க.